பிசிசிஐ வருடாந்திர ஊதிய ஒப்பந்தத்தில் ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் ஆகியோர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் துருவ் ஜூரல், சர்ஃபராஸ் கான் ஆகியோர் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பிசிசியின் வருடாந்திர ஊதிய ஒப்பந்தம் தற்பொழுது அந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலில் இந்திய வீரர்கள் 34 பேர் இடம்பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக சென்ற ஆண்டு ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் இடம்பெறாமல் இருந்தனர். மறுபடியும் இந்த ஆண்டு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிசிசியின் வருடாந்திர ஒப்பந்தத்தில் மீண்டும் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் துருவ் ஜூரல், சர்ஃபராஸ் கான், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா உள்ளிட்ட வீரர்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பிசிசிஐ சார்பில் விளையாடக்கூடிய இந்திய ஒரு வீரர்களுடன் இந்த ஊதிய ஒப்பந்தமானது கையெழுத்தாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு வருடாந்திர ஒப்பந்தத்தில் பி பிரிவில் இருந்து ஏ பிரிவுக்கு ரிஷப் பண்ட் உயர்வு பெற்றிருக்கிறார். மேலும் சர்துல் தாக்கூர், ஜிதேஷ் சர்மா, ஷிகர் பரத், ஆவேஷ் கான் ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் ஒட்டுமொத்த கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதால் அவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக தான் பி கிரேட் லெவலிற்கு ஏ கிரேட் லெவலிற்கு ரிஷப் பந்த் உயர்வு பெற்றிருக்கிறார். இந்த ஊதிய ஒப்பந்தமானது ஏ பிளஸ் கேட்டகரியில் இருப்பவர்களுக்கு 7 கோடி ரூபாயும், ஏ பிரிவிற்கு 5 கோடி ரூபாயும், பி பிரிவிற்கு 3 கோடி ரூபாயும், சி பிரிவிற்கு 1 கோடி ரூபாய் என இந்த ஊதிய ஒப்பந்தமானது நிர்ணயிக்கப்படும். அதன்படி இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 34 வீரர்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த ஆண்டும் ஏ பிளஸ் கேட்டகரியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர். நன்றி மகேந்திரன் தகவல்களுக்கு.